இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பொதுவா சினிமாவை பொறுத்த வரைக்கும் நடிகருக்கு தகுந்தவாறு வில்லன் கதாபாத்திரம் இருந்தா மட்டுமே அந்த திரைப்படம் மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைக்கும். அந்த வகையில தமிழ் சினிமா உலகில ஏராளமான வில்லன் நடிகர்கள் இருந்துட்டு வராங்க. அந்த வரிசையில தமிழ் சினிமாவில முன்னணி நடிகரா இருந்துட்டு வர ரஜினி, கமல், விஜயகாந்த் போன்ற பல நடிகர்கள் கூட திரைப்படத்துல வில்லன் கதாபாத்திரத்துல நடிச்சு பிரபலமானவர் தான் நடிகர் ஆனந்த்ராஜ். இவரு தமிழ், தெலுங்குன்னு இதுவரைக்கும் 100க்கும் அதிகமான திரைப்படங்கள்ல வில்லனா நடிச்சிருக்காரு அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. இவர் நடிக்கிற திரைப்படங்கள்ல அவரோட கதாபாத்திரம் ஹீரோக்கள் அளவுக்கு பேசப்படும். அந்த அளவுக்கு சிறப்பா நடிக்கக்கூடிய திறமை இவருக்கு இருக்கு. இவருடைய சிறப்பான வில்லத்தனம் வாய்ந்த நடிப்புக்குன்னே மக்கள் மத்தியில இன்னைக்கு வரைக்கும் சிறப்பான ஒரு இடம் இருக்கு. அதாவது திரையுலகில நடிகர்களுக்கு எந்த அளவு முக்கியத்துவம் கொடுக்கறாங்களோ அதே அளவுக்கு அந்த திரைப்படத்துல நடிக்கிற வில்லனுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கப்படும். அந்த வகையில காமெடி கலந்த வில்லன் பாணியில நடிக்கக்கூடிய திறமையும் இவருக்கு இருக்கு. இவர் கிட்டத்தட்ட 30 வருடங்களுக்கு மேலா திரையுலகில முன்னணி நடிகரா திகழ்ந்துட்டு வராரு. மேலும் சினிமாவில பிரபலமா இருக்கிற இவரை எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆனா இவருடைய குடும்பத்தை பத்தி பலருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு கிடையாது. அதோட இவருக்கு திருமணமாகி ஒரு மகனும் ஒரு மகளும் இருக்காங்க. அந்த வகையில இவர் தன்னோட வீட்டுல குடும்பத்தோட எடுத்துக்கிட்ட புகைப்படங்கள் இணையதளத்துல வைரல் ஆகிட்டு வருது. அந்த புகைப்படங்களை பார்த்த ரசிகர்கள் மகிழ்ச்சியில அட நடிகர் ஆனந்த்ராஜோட மகளா இவங்க அப்படின்னு ஆச்சரியத்துல இருக்காங்க. சரி, இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம டிபி காபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.